திருவாக்கும் செய்கருமங்கை கோட்டும் செஞ்சொல் பெருவாக்கும் பீடும் பெருக்கும் உருவாக்கும் ஆதலால் வானோரும் ஆனை முகத்தானே காதலால் ஒப்புவதந்தை ஊழியர்வோன் பிடித்த புகழியர்வோன் கடல் போற்றி ஆழிமிசை கண்மிதப்பில் அணைந்த பிரானடி போற்றி வாழி திருநாவலோர் ஒன்றொன்றர் பதம் போற்றி ஊழிமறி திருவாத ஊரை திருத்தாள் போற்றி தில்லை வாழ்ந்தனரே முதலாகச் சீர்படைத்த தொல்லையதாம் திருத்தொண்ட தொகையடியார் பதம் போற்றி வல்லையவர் புராணகதை உலகறிய விரித்துரைத்த செல்வமதி குன்றத்தூர் சைக்கிழார் போற்றி. அன்பர்களே, நமது திருமுறை சிந்தனையில் இன்னும் பிரமபுரம் என்னும் தலத்தில் தான் இருந்து கொண்டிருக்கிறோம். இது ரொம்ப நாளாக இந்த தலத்தை விட்டு அடுத்த தலத்துக்கு செல்வதற்கு. இப்பொழுது தோணிபுரம் என்னும் பெயரில் அமைந்த பதிகத்தில் கரும்பமர் வில்லியை காய்ந்து, அந்த பதிகம் தானே சொல்லணுங்க. கரும்பமர் சங்கமருமா கரும்பமர் வில்லியை காய், அது மாதிரி சொல்லணுமா? ஓஹோ, சரி 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 சரி. ஓ, அந்த பழுக்கம் நின்று போச்சா? மூணாம் திருமுறையில் 81வது பதிகங்கிறது சங்கமரும் முன்கை மடமாதை ஒருபாலுடன் விரும்பி அங்கம் உடல் மேலுற அணிந்து பிணிதீர அருள் செய்யும் எங்கள் பெருமான் இடம் எனத்தகும் முனைக்கடலின் முத்தம் துங்கமணி இப்பிகள் கரைக்கு ஒரு தோன்புறமாமே. எங்கள் பெருமான் இடம் எனத்தகும் தோணிபுரம். சிவபரம்பொருளை நாம் வழிபடுகிறோம். எந்த இடத்துல வழிபடலாம் என்று சொன்னால் தோணிபுரம் என்னும் இடத்துல வழிபடலாம் என்று இந்த பதிகம் சொல்லுகிறது. எங்கள் பெருமான் இடம் எனத்தகும் தோணிபுரம். தோணிபுரத்துக்கு அடைமொழி கடலின் முத்தம் துங்கமணி இப்பிகள் கரைக்கு ஒரு தோணிபுரம் சிவன். இது கடல் வளத்தை சொல்லுகிறது. அவன் அங்கே இருந்து என்ன செய்கிறான் என்றால் பிணிதீர அருள் செய்கிறான். பிணிதீர அருள் செய்கிறான் என்றால் எப்படி இருந்து அருள் செய்கிறான்? அம்பிகையோடு இருந்து அருள் செய்கிறான். உடலிலே எலும்பு மாலை அணிந்து அருள் செய்கிறான். ரெண்டு அடையாளம் சொல்லியிருக்கிறார். உடம்பிலே எலும்பு மாலை அணிந்து என்பது அவன் சங்காரகர்த்தா, ஆகையினாலே அவன் அருள் செய்வதற்குரியவன். அவன் அருள் செய்கிற பொழுது தானும் தனது சக்தியுமாக நின்று அருள் செய்வான் என்பதை சங்கமரும் முன்கை மடமாதை ஒருபால் உடன் விரும்பி என்பது சொல்லியிருக்கிறார். இந்த ரெண்டு அடையாளமும் நினைவு கொள்ள வேண்டும். சங்கு அமரும் முன்கை, சங்கு என்பது வளையலை குறித்தது, அமர்தல் என்பது பொருந்தி இருத்தலை. சங்கு அமரும் முன்கை மடமாதை ஒருபாலுடன் விரும்பி அங்கம் உடல் மேலுற அணிந்து பிணிதீர அருள் செய்யும் எங்கள் பெருமான். பிணிதீர அருள் செய்யும் என்பது மலநோய் நீங்கும்படியாய் அருள் செய்வான் என்று சொன்னான். சங்கமரும் முன்கை மடமாதை ஒருபாலுடன் விரும்பி அங்கம் உடல் மேலுற அணிந்து பிணிதீர அருள் செய்யும் எங்கள் பெருமானிடம் எனத்தகும் தோணிபுரம். சரி, அடுத்த பாட்டு போகலாம். சல்லரி யாழ் முழவம் மொந்தை குழல் தாளமது இயம்ப, எல்லாம் வாத்தியம்ங்க. சல்லரி யாழ், சல்லரி ஈயாழ்னு போட்டிருப்பாங்க. இந்த யகரம் முன்னால் வந்தால் அதுக்கு ஒரு இகரம் போட்டு எழுதணும், ஈயாழ் அப்படின்னு. அதனால் சல்லரி ஈயாழ் படிக்கிற போது சல்லரி யாழ்னு தான் படிச்சுக்கோ. கல்லறிய மாமலையர் பாவை ஒரு பாகம் நிலை செய்து, மேலே பாட்டில் சொன்னது தான். சங்கமரும் முன்கை மடமாதை ஒருபாலுடன் விரும்பி என்று சொன்னார் இல்லையா, அதே தான். கல் அரிய மாமலையர் பாவை ஒரு பாகம் நிலை செய்து.
மாமலையர் பாவை, அரிய மாமலையர் பாவை, கல் அரிய மாமலர் பாவை. ஏனைய மலைகளெல்லாம் பெயர்த்து அசைத்து விடலாம், இந்த மலையை பெயர்த்து அசைக்க முடியாது என்பதற்காக கல் அரிய மாமலை. கல் என்பது கல்லுதல். கல்லுதல் அரிய மாமலை என்பது நமக்கு ராவணனுடைய வரலாற்றில் தெரியுது. ராவணன் இந்த மலையை பெயர்த்து அசைக்க முயன்றான், அதன் கீழே அகப்பட்டு வருந்தினான். அப்படி அல் எரி கை ஏந்தி நடமாடும், அல்லின்கண்ணே எரியை கையிலே ஏந்தி நடமாடும். இது ஊழிக்கூத்து, சங்கார காலத்தாடுகின்ற கூத்து. அல் என்பது இருட்டு. இருட்டு என்பது கேவல நிலை, எல்லா ஆன்மாக்களும் மடிந்த கேவல நிலை. அந்த கேவல நிலையிலும் இறைவனுக்கு ஐந்தொழில் உண்டு. அதுதான் நடனம் என்று சொன்னார். எரி கை ஏந்தி நடமாடும் சடை அண்ணல் இடம் என்பர், சொல்லறிய தொண்டர் துதி செய்ய வளர் தோணிபுரம். வளர் தோணிபுரம், நாடு நாளும் புகழ் வளர்கின்ற தோணிபுரம். எதனால? இறைவன் அங்கே எழுந்தருளி இருப்பதனாலும், தொண்டர்கள் அங்கே சூழ்ந்து துதி செய்வதனாலும், நாளும் நாளும் சிவானுபவத்தை வழங்குவதிலே மேலும் மேலும் வளர்ந்து வருகின்ற தோணிபுரம். சொல்லறிய தொண்டர் துதி செய்ய வளர் தோணிபுரம். இந்த பாட்டில் உமையம்மையோடு இருந்து எல்லாம் மடிந்த கேவல நிலையில இறைவன் மேளப்படைப்பதற்குரிய 5 வேளை செய்கின்றான் என்ற செய்தி சொல்லப்பட்டது. அடுத்த பாட்டு பாடும். வண்டரவு கொன்றை வளர் புன்சடையின் மேல் மதியம் வைத்து, பண்டு அரவு தன் அறையில் ஆர்த்த பரமேட்டி, பழிதீர கண்டு அரவ ஒன்கடலின் நஞ்சம் அமுது உண்ட கடவுளூர் அப்படின்னு தான் வரணும். அங்கே லகரம் ஒற்று விரித்தலா வந்து கடவுளூர் என்று இசைக்காக வந்தது. இல்லைன்னு சொன்னால் கடவுளூர் என்று தான் வரணும். கடவுளூர்னு வரக்கூடாது, இது இசைக்காக வர்றது. கடவுளூர் தொண்டரவர் மிண்டி வழி பாடுமல்கு தோணிபுரமாம். மேலே சொல்லறிய தொண்டர் துதி செய்ய வளர் தோணிபுரம் என்று சொன்னார். இங்கே தொண்டரவர் மிண்டி வழிபாடு மல்கு தோணிபுரம். தொண்டர்கள் வழிபாடு செய்ய வருகிறார்கள், ஒருவரை ஒருவர் முந்தி சென்று வழிபாடு செய்ய வருகிறார்கள். அதனால மிண்டுதல் என்பது வலியினாலே மிக்கு செல்லுதல் அர்த்தம். தொண்டர்கள் அப்படி வலியினாலே மிக்கு செல்லலாமோ? அது அவர்களுக்கு குறையன்றோ என்றால் அவர்கள் வழிபாட்டின் ஆர்வ மிகுதியினாலே செல்லுகிறார்களாக. இன்னும் ஒன்று, தொண்டர் அவர் மிண்டி வழிபாடு செய்தல்னா தேவர்களும் வருவார்கள், மனிதர்களில் இருக்கின்ற பக்குவமுடைய தொண்டர்களும் வருவார்கள். தேவர்கள் முந்தி சென்று வழிபட இடம் விடாமல் இவர்கள் முந்தி செல்வார்கள். அப்படி சொல்லலாமோ அப்படின்னா திருவாசகத்தில் அப்படி பாடியிருக்கிறார். அருகெடுத்தல் அப்படின்னு ஒரு சம்பிரதாயம். தேவர்கள் அருகெடுக்க முனைந்து வருவார்கள். அவர்கள் முன்னே எடுக்க விடாம நாம தான் முதல்ல எடுக்கணும், அவர்கள் நமக்கு பின்னால தான் எடுக்கணும். அதை நம்மி பின்பல்லது எடுக்க ஒட்டோம். அதனால என்ன பண்ணுவாங்க, என்ன இந்த தொண்டர்கள் எப்போ பார்த்தாலும் நான் முந்தின்னு போயிட்டே இருக்கிறானுங்க, நமக்கு இடம் கொடுக்க மாட்டேங்கிறாங்களே அப்படின்ட்டு வெளியவும் சொல்ல முடியாமல் உள்ளேயும் வச்சிருக்க முடியாமல் முணுமுணுத்துக்கிட்டு இருப்பாங்க. அதை நறுமுறு தேவர்கணம் அப்படின்னு பாடுறார். நறுமுறு தேவர்கணம் நம்மி பின்பல்லது எடுக்க விட்டோம் அப்படி. அதனால தொண்டர் அவர் மிண்டி வழிபாடு செய்தல் அப்படிங்கிறது அப்படியும் பொருள் பண்ணி கொள்ளலாம். வண்டு, அரவு, கொன்றை. வண்டு, அரவு, கொன்றை. வண்டு ஒலி செய்கின்ற கொன்றை, வண்டரவு கொன்றை. வண்டு ஒலி செய்கின்ற கொன்றை. வண்டு ஒலி செய்கின்ற கொன்றை அப்படின்னா சாதாரணமாக கொன்றை மாலைக்கு சாதாரணமாக சொல்லக்கூடிய அடைமொழியாக சொன்னாரே தவிர சிவபெருமானுடைய தலையிலே இருக்கிற கொன்றையிலே வண்டு போய் மொய்க்கிறதுன்னு சொல்றது வழக்கம் இல்லை. ஏன்னு கேட்டால் பொதுவாக தேவர்கள் அணிந்திருக்கின்ற மாலையிலேயே வண்டு மொய்க்காதுன்னு சொல்றது வழக்கம். வண்டரவு கொன்றை வளர் புன்சடையின் மேல் மதியம் வைத்து. புன்சடையின் மேல் வளர் மதியம் வைத்துன்னு அர்த்தம் பண்ணும். வளர் புன்சடையின் மேல் என்பது இருக்கிற வளர் என்பதை மதியத்தில் வைக்கணும். புன்சடையின் மேல். புன்சடை உண்மையான சடை, அற்பமான சடை.
சிவபெருமானுடைய சடையை புண்மையான சடை என்று சொல்லலாமோ அப்படின்னா, அந்த சடை என்பது தன்னை போல கிடக்கிறது. அதை பக்குவப்படுத்தி அதுக்கு தைலம் பூசி அதை பண்ணி இதை பண்ணி அப்படிலாம் பண்ணுறதில்லை. அதனால் புன் சடை அப்படின்னு சொல்கிறது. அதனால் அதுக்கு குறைவு ஒன்றும் இல்லை. அதுதான் அதுக்கு சிறப்பு. இதே தமிழ் இலக்கியத்தில் உரை எழுதுகிற பொழுது நெய் முதலியன இட்டு பேணப்படாத சடை. நெய் அப்படின்னு சொன்னால் நெய்யின்னு அர்த்தம் இல்லை, எண்ணெய். பொதுவாக எண்ணெய் நெய் என்பது ஒரு பசைத்தன்மை, அதுக்கு தான் பேர். நாம் இப்போ பாலிலிருந்து எடுக்கக்கூடியது நெய் அப்படின்னு வச்சுக்கிட்டோம். எது எது பசைத்தன்மை உடையதாக இருக்குதோ அதுக்கெல்லாம் நெய்யின்னு தான் பேர். நெய் முதலியனை இட்டு பேணப்படாத சடை புன்சடை அப்படின்னு சொல்றது. அதனால சிவபெருமான் தன்னை போல வளர்ந்து கிடக்கிற சடை அப்படிங்கிற கருத்துல புன்சடை. சில பேர் பொன்சடை என்பது புன்சடைன்னு வந்ததுன்னு எழுதுவாங்க. அது பொன்சடைன்னு பாடிட்டு போவாங்களே, புன்சடைன்னு பாட மாட்டாங்களே. நிறைய இடங்கள்ல புன்சடைங்கிற வழக்கு இருக்குது. அதனால இயற்கையிலே கிடக்கிற சடை என்று சடையாக ஆக்கி கொள்ள வேண்டும் என்பதில்லை, ஆக்கின சடையை பல வகையில பாதுகாக்க வேண்டும் என்பதில்லை, தன்னை போல கிடக்கிற சடை. இது சைவத்துக்கு ஒரு அடையாளம். சைவம் விட்டிட்ட சடைகளும் அப்படின்னு சொல்லி பாடுவாங்க. மதியம் வைத்து பண்டு அரவு தன் அறையில் ஆர்த்த பரமேட்டி. அவன் பாம்பு தான் ஆபரணம், பாம்பு தான் அவனுக்கு அணிகலன்கள். கச்சாக அணிந்து கொள்வது, தோல் வளையமாக அணிந்து கொள்வது, மார்பின் மாலையாக அணிந்து கொள்வது எல்லாம். அதனால பழிதீர கண்டு அரவ ஒன் கடலின் நஞ்சு நஞ்சம் அமுது உண்ட கடவுள். கடலின் நஞ்சம் அமுது உண்ட கடவுள். கடலிலே தோன்றிய நஞ்சத்தை அமுதாக உண்ட கடவுள். ஒன் கடலின் நஞ்சம் அமுதுண்ட கடவுள். எதுக்காக அவன் நஞ்சு உண்டான்? பழிதீர கண்டு ஒன் கடலின் நஞ்சம் அமுதுண்ட கடவுள். பழிதீர கண்டு, பழிதீர கண்டுன்னா சிவபெருமான் நஞ்சத்தை அமுதாக உண்டிருக்காவிட்டால் தேவர்கள் பிழைத்திருக்க முடியாது. அவனுங்க செத்து போறானுங்க, நமக்கு என்னன்னு சிவபெருமான் இருந்தா சிவபெருமானுக்கு ஒரு பழி வரும். என்ன பழி என்று கேட்டா, எல்லாரையும் காக்கின்ற தொழிலை உடைய சிவபரம்பொருள் ஒன்று இருந்தும் கூட இவர்களெல்லாம் இப்படி அழிந்து பட்டார்களே அப்படிங்கிற பழி அவனுக்கு வரும். ஆகையினால காக்கின் தன்னை அடைந்தார்வினை தீர்ப்பதுதான் தலையாயவர் தங்கடன் ஆவது அப்படின்னு பாடினதுனால அதை செய்யாவிட்டா இவனுக்கு பழி வரும். எனவே பழி தீர கண்டு அரவ ஒன்கடலின் நஞ்சம் அமுதுண்ட கடவுள் தொண்டரவர். தொண்டரவர், தொண்டர் என்றுதான் பொருள், அவர் என்று பொருள் இல்லை. அது மாதிரி வரலாம், பகுதி பொருள் விதின்னு சொல்லுவாங்க. தொண்டரவர் மிண்டி வழிபாடு மல்கு தோணிபுரமா. கொல்லை விட ஏருடைய கோவணவன் நாவணவு மாலை ஒல்லை உடையான் அடையலார் அரணம் ஒள்ளழல் விளைத்த வில்லை உடையான் மிக விரும்புகதி மேவி வளர் தொண்டர் சொல்லை அடைவாக இடர்தீர்த்தருள் செய் தோணிபுரமா. கொல்லை விடை ஏறு உடைய கோவணவன் ஒன்று, நாவணவு மாலை ஒல்லை உடையான் 2, அடையலார் அரணம் ஒள்ளழல் விளைத்த வில்லை உடையான் 3. இந்த 3 சிறப்பினாலே தோணிபுரத்தில் இருக்கின்ற இறைவனை குறிப்பிடுகின்றார். கோவணவன் மறையாகிய கோவணத்தை ஆடையாக உடையவன் கோவணவன். அது உங்களுக்கு திருவாசகத்தில் தெரியும். மண்ணுகளை துண்ணு பொருள் மறைநான்கே வான்சரடா கண்ணையே கோவணமா சாத்துகிறான். கோவணவன் அவனுக்கு ஒரு வாகனம் இருக்குது, அது விடையேறு. அது கொல்லை விடையேறு. கொல்லை விடையேறு என்று சொன்ன கருத்து திருமாலை ரிஷபமாக உடையவன் அப்படின்னு அர்த்தம். திருமாலை ரிஷபமாக உடையவன் அங்கிறது அந்த பாட்டில் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டால் கொல்லை விடை என்பதனால இருக்குது. கொல்லை என்பது முல்லை நிலத்துக்கு பேர். கொல்லை பள்ளை ஆனேருயர்த்த சடையடிகள் அப்படின்னு குமர ஒருவரை பாடுவார். அதனால கொல்லை விடையேறு உடையவன் கோவணவன். அதுக்கு மேல ஒரு விஷயம் இருக்குங்க, ரொம்ப முக்கியமா தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். நாவணவு மாலை ஒல்லை உடையான்.
நாவனவும் மாலையாகிய ஒல், ஒல் என்பது ஒலி குறிப்பு, உடையான், ஐ என்பது பொருள் இல்லை. ஐ என்பதை வச்சு சொல்லணும்னா ஒல்லை உடையான விரைவாக உடையான்னு அர்த்தம் சொல்லணும். இங்கே விரைவு கொண்ட இடம் இல்லை. ஆகையினால நாவனவும் மாலையாகிய ஒலியை உடையான். ஒலிமாலை என்று சொல்றது தோத்திரங்களையும் புராணங்களையும் ஒலிமாலை என்று சொல்றது. சூதன் ஒலிமாலை என்றே கலிக்கோவை சொல்லு அப்படின்னு சொல்லி திருஞான சம்பந்தர் பாடியிருக்கிறார். அதனால ஒல் உடையான், நாவனவும் மாலை உடையான். நாவனவும் மாலை, அணவுதெல்லாம் மேல் நோக்குதல். இந்த பதியத்தை பார்த்தா பாடலாமேன்னு நாக்கு எழும். அதுதான் நாவனவும் மாலை. திருஞான சம்பந்தர் பாடுறார். நாமெல்லாம் என்ன நினைச்சிட்டு திருஞான சம்பந்தர் காலத்துல தான் திருப்பதிகம் பாடுற வழக்கம் இருக்குது, திருஞான சம்பந்தர் தான் திருப்பதிகம் பாடி கொடுத்தார் அப்படின்னு சொல்றோம். திருஞான சம்பந்தர் வழிபட போன இடத்துல நாவனவும் மாலை இருந்திருக்கு. அப்படியான திருஞான சம்பந்தர் காலத்துக்கு முன்னாலேயே இறைவனை பதிகம் பாடி வழிபடுகிற வழக்கம் இருந்தது. நமக்கு எங்கேயும் அடையாளம் தெரியல. காரைக்காலமையார் முன்னால பாடி கொடுத்திருக்கிறார். திருஞான சம்பந்தருக்கு முன்னால இருந்தவர் காரைக்காலமையார், அவர் பதிகம் பாடி கொடுத்திருக்கிறார். அதுல இருந்துதான் பதிகம் பாடுற வழக்கம் வந்திருக்கு. அதுக்கு முன்னேயும் இருந்திருக்கலாம், நமக்கு கிடைக்கல, அவ்வளவுதான். ஒரு ஆலயத்துக்கு போனா இறைவன் முன்னால மௌனமா நின்றுட்டா வழிபட்டிருப்பாங்க. அவனுடைய புகழை சொல்லி வழிபடுவாங்க இல்லையா? கண்டா புகழ வேணும் அப்படின்னு தானே திருமுருகாற்படைன்னு சொல்லிருக்குது. முந்துனை கண்டுழி முகனமந்தேத்தி கைதொழு பரவி காலுற வணங்கி அப்படி பாடுன்னு சொல்லியிருக்கிறார் இல்லையா? ஆகினால நாவனவும் மாலை உடையான், அணவுதல் மேல் நோக்குதல். மாலை என்பது தோத்திர பாடல்கள். அவனை பற்றிய தோத்திர பாடல்களை யார் பார்த்தாலும் நாமும் பாட வேணும் என்ற ஆசையினாலே நாக்கு எழும். அப்படி நாவனவும் மாலை ஒல்லை உடையான். அந்த ஒல்லை என்பதுல ஐகாரத்தை தள்ளிட்டு ஒல் உடையான், ஒல்லுனா ஒலின்னு அர்த்தம் சொன்னேன். அதை வேறு விதமா அர்த்தம் பண்ணலாம். நான் ஒல்லை அணவும் மாலை உடையான். நான் ஒல்லை அணவும், ஒல்லை அணவும்னா விரைவாக மேலெழும். தேவார பதிகத்தை பார்த்தோம், பாடலாமா வேணாமா, பாடினா என்ன நினைப்பாங்களோ, மற்றவங்க முன்னால எப்படி இருக்குமோ அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. தேவாரத்தை பார்த்தோமா பாடணும்னு ஆசை, நாக்கு விரைவா பாட தொடங்கும். அதனால் அந்த ஒல்லை என்பதை அணவும் என்பதுக்கு முன்னால போட்டு நாவனவும் மாலை ஒல்லை உடையான் என்பதை நான் ஒல்லை அணவும் மாலை உடையான் அப்படின்னு அர்த்தம் பண்ணலாம். இப்போ இதில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது, இறைவனை தோத்திரம் பாடி வழிபடுவது வழக்கம். சந்நிதிக்கு செல்லுகின்ற தொண்டர்கள் தோத்திரம் பாடி வழிபடுவார்கள். திருஞான சம்பந்தர் கோயிலுக்கு போன காலத்திலும் அது இருந்திருக்கிறது. அதை பார்த்து அந்த நிகழ்ச்சியை தன்னுடைய பதிகத்திலே வைத்து நாவனவும் மாலை ஒல்லை உடையான் என்று பாடியிருக்கிறார். அப்படின்ற அடையலார் அரணம் உள்ளழல் விளைத்த வில்லை உடையான். இது எல்லாருக்கும் தெரியும், திரிபுரதகனம். அடையலார் என்பது பகைவர்களுக்கு பேர். அடையலார் அரணம் உள்ளழல் விளைத்த வில்லை உடையான் மிக விரும்புபதி மேவி வளர் தொண்டர் சொல்லை அடைவாக இடர்தீர்த்தருசி தோணிபுரமான. தோணிபுரம், அங்கே இறைவன் எழுந்தருளி இருக்கிறான். அவன் என்ன செய்வான்னு கேட்டா இடர் தீர்த்து அருள் செய்வான். இடர் தீர்த்து என்பது பாசமோசனமும், அருள் செய்வான் என்பது வீடு பேரும். பாசட்சயம் திருவடி அடைதல் அப்படிங்கிற ரெண்டு இருக்கு இல்லையா? அந்த ரெண்டையும் அதில் சொல்லியிருக்கிறார். இடர் தீர்த்து, இடர் தீர்த்து என்பதனால பாசமோசனம் சொல்லப்படும். அருள் செய்வான் என்பதனால அனுக்கிரகம் சொல்லப்படும். இடர் தீர்த்து அருள் செய்வான். அப்படி செய்கின்ற தோணித்தான். அங்க தொண்டர்கள் போறாங்க, பாடுறாங்க. நம்ம போல ஆளுகளும் ஒண்ணும் இல்லாம பின்னால போய் நிக்கிறாங்க. அந்த தொண்டர்கள் நம்மையும் பார்ப்பாங்க, இறைவனையும் பார்ப்பாங்க. ஆண்டவனே இவன் ஒன்றும் இல்லாமல் வந்து நிற்கிறான், இவனுக்கும் நீங்கள் அருள் செய்ய வேண்டியது கடன் தான் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லுவாங்க. நமக்காக சொல்லுவாங்க. நாம் படுகின்ற துன்பத்துக்காக இறங்குவாங்க, நமக்காக இறைவனிடத்தில் அவர்கள் சொல்லுவார். அப்போ ஆண்டவன் என்ன பண்ணுவார்? நம்முடைய தொண்டன் சொன்னான் அப்படிங்கிறதுக்காக இவர்களுக்கு அருள் செய்வார். நம்முடைய தொண்டன் சொன்னான் அப்படின்னு சொல்லி அதை என்ன பண்ணியிருக்கிறார்? வளர் தொண்டர் சொல்லை அடைவாக இடர் தீர்த்தர். வளர் தொண்டர் சொல், வளர் தொண்டர் சொல் என்பது தொண்டு வளர்வார் சொல்.
தொண்டிலே மேலும் மேலும் மிக்கு செல்லுகின்றவர்களுடைய சொல். அந்த சொல்லை ஒரு காரணமாக கொண்டு தன்னை வருபவர்களுக்கெல்லாம், தன்னிடத்திலே வருபவர்களுக்கெல்லாம் இடர் தீர்த்து அருள் செய்வான். அப்போ இறைவன் நம்முடைய பாசத்தை போக்கி திருவடியை வழங்க வேண்டும் என்று சொன்னால் நாம் என்ன செய்ய வேணும்? அவனை புகழ்ந்து பாடுவோம். நாவனவும் மாலை புகழ வேண்டும். நவனவும் மாலை புகழ்ந்தானே என்பது காரணமாக நமக்கு அருள் செய்வான். அப்போ திருவருளை பெறுவதற்கு ஒரு உபாயம், ஒரு வழி பதிகம் பாடுவது அப்படிங்கிறது இந்த பாடல் நமக்கு தெரியும். இந்த பாடல் நல்லா நினைவு வைத்துக் கொள்ள வேண்டியது. இந்த பாடல்ல திருஞான சமுத்திர காலத்துக்கு முன்னே இருந்தே பதிகம் பாடி வழிபடுகிற வழக்கம் இருக்கிறது. அந்த பதிகத்தை பார்த்தவர்களும் கேட்டவர்களும் தானும் பாட வேண்டும் என்ற ஆசை கொள்ளுமாறு இருந்தது. அந்த பதிகம் பாடுதலே காரணமாக இறைவன் அடியவர்களுக்கு அருள் செய்வான் என்ற செய்தி இதில் சொல்லப்பட்டிருக்கிறது. இதுதான் இந்த பாட்டில் முக்கியமாக நினைவு கொள்ள வேண்டும். அடுத்த பாட்டு. தேயும் மதியம் சடை இலங்கிட விலங்கல் மலி காணில் காயும் மடு திண்கரியின் ஈருரிவை போர்த்தவன் தாயன நிறைந்ததொரு தன்மையினர் நன்மையோடு வாழ்வு தூயமறையாளர் முறைவோதி நிறை தோணிபுறமே. தாயன நிறைந்ததொரு தன்மையினர், மேல பாட்டில் சொன்னமே, வளர் தொண்டர் சொல்லை அடைவாக இடர் தீர்த்து அருள் அப்படின்னு. அங்கே நான் என்ன சொன்னேன்? தொண்டர்கள் இருக்கிறார்கள், நம்ம போல ஆளுக போனால் அவங்ககிட்ட இறைவன்கிட்ட சொல்லுவான், இவர்கள் வந்திருக்கிறார்கள், இவர்களுக்கும் அருள் செய்ய வேண்டும் என்று. அதை போல எல்லாரிடத்திலும் தாய் போல இறங்குகின்ற குணமுடையவர்களாகினால தாயன நிறைந்ததொரு தன்மையினர். தாயன நிறைந்ததொரு தன்மையினர் இறைவனுக்கு ஆக்கினால் ஆக்கலாம், தப்பில்லை. தாயன நிறைந்ததொரு தன்மையினர் நன்மையோடு வாழ்வு தூய மறையாளர். இந்த தாயன நிறைந்திடு தன்மையினர் என்பது மறையாளருக்கு கூட்டலாம். அப்படி மறையாளர் கூட்டுகிற பொழுதுதான் எல்லா உயிரிடத்திலும் இரக்கம் உடையவர்களாகும் அப்படின்னு சொல்லி போட்டோம். காலையில் படிச்சோம் இல்லையா? ஆண்டவனத்தில் போய் வேண்ட பொழுது செல்வம், உரு, புகழ் இவைகள்லாம் என்னை விட இவர்களுக்கு நிறைய கொடுக்க வேணும்னு வேண்டுவாங்க அப்படின்னு சொல்லி படிச்சோம் இல்லையா? அந்த மாதிரி தாயன நிறைந்ததொரு தன்மையினர் நன்மையோடு வாழ்வு தூய மறையாளர். நன்மையும் வாழ்வும் இரண்டினாலும் தூய்மை உடைய மறையாளர். நன்மை என்பது ஞானம், வாழ்வு என்பது ஞானத்தின் நெறியிலே தவறாமல் வாழ்கின்ற வாழ்க்கை. ஞானம் மட்டும் இருந்தால் போதாத. ஞானம்னா புத்தகத்தை படித்தா கூட வருது, உபதேசத்தினால கேட்டால் வருது. ஆனால் அதன்படி வாழணும். அந்த ரெண்டினாலும் தூய்மை பெற வேண்டும் என்பதற்காக நன்மையோடு வாழ்வு தூய மறையாளர். அந்த மறை அவர்கள் என்ன பண்ணுகிறார்கள்? முறையாக ஓதுவார்கள். மறை ஓதுவதற்கென்று இருக்கின்ற முறைப்படி ஓதுவார்கள். முறை ஓதி நிறை தோணிப்படும். நினைப்பார் தாயன நிறைந்ததொரு தன்மையினர் தேயும் மதியம் சடை இலங்கிட விலங்கல் மணிக்கா. தேயும் மதியம் சடை இலங்கிட, தேயும் மதியம் என்று முன்னால் சொன்னதுனால சடை இலங்கிட என்பது சடையின் கண்ணே அது வளர்ந்து விளங்க என்று அர்த்தம் பண்ணலாம். தேயும் மதியம் சடை இலங்கிட, சடையின் கண்ணே வளருமோ என்று கேட்டால் சடையின் கண்ணே இருப்பதனாலே தனக்கு அழிவின்றி வளரும் என்று கருத்து. சடையின் கண்ணே இருப்பது எப்போதும் ஒற்றை கலையாகத்தான் அது இருந்து கொண்டிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. காயும் அடு திண்கரியின் ஈருரிவை போர்த்தவன். காயும் அடு திண்கரி, காயும் அரி, அடு கரி, திண்கரி தனித்தனியாக போட்டுவோம். காய்தல் கோபித்தல், கோபிக்கின்ற கரி, கோபத்தினாலே கொல்லுதல் தொழிலை செய்கின்ற கரி, கொல்லுதலுக்கேற்ற வலிமை உடைய கரி. அதுக்காக காயும் அடு திண்கரி. அந்த யானைக்கு 3 அடைமொழி போட்டுக்கிறார். காயும் அடு திண்கரியின் ஈருரிவை. ஈருரிவை என்பது ஈர்த்த தோலாலாகிய உரிவை அப்படின்னு சொல்ற. ஈருரிவை அந்த ஈர்த்தன்னு சொன்னா உரித்து வாங்கி கொள்ளுதல், அதனால ஈர்னு சொல்லலாம். இன்னும் சில பேர் என்ன பண்ணுவாங்க, ஈர் உரி என்பதுக்கு ஈரம் ஈர் என நின்றது என்று அந்த தோலை உரித்து அப்படியே பச்சையாக போர்த்தி கொண்டான் என்று சொல்வார். அதனால ஈருரி, ஈரம் புலராத தோலை போர்த்தி கொண்டவன் அப்படிங்கிற கருத்தை சொல்றார். ஈருரி போர்த்தவன் நினைப்பார் தாயன நிறைந்ததொரு தன்மையினர். அவனை நினைப்பவர்கள் யாரோ அவர்களுக்கு தாய் போல் இறங்கி அருள் செய்வான். பால் நின்றூட்டும் தாயினும் சொன்னது இல்லையா? அதை போல
ஆனால் முன்ன சொன்ன மாதிரி தாயென நினைப்பது பின்னால கூட்டினாலும் கூட்டலாம், மறையாளருக்கு கூட்டலாம். தாயென நிறைந்ததொரு தன்மையினர் நன்மையோடு வாழ்வு தூய மறையாளர் முறையோதி நிறை தோணிபுறமா பற்றலர்தம் முப்புறம் எரித்து அடிபணிந்தவர். என்னங்கய்யா? விலங்கல்னா மலை, விலங்கல் மலி மலை நிறைந்த காடு, மலையும் காடுமாக. பற்றலர்தம் முப்புறம் எரித்து அடிபணிந்தவர்கள் மேலை குற்றமதொழித்தருளும் கொள்கையினன் வெள்ளில் முதுகானில் பற்றவன் இசைக்கிழவி பாரிடமது எத்த நடமாடும் துற்ற சடை அத்தன் உரைகின்றபதி தோணிபுறமாகும். இங்கே பற்றலர்தம் முப்புறம் எரித்து, அதை எரித்தவன் ஒன்னா பண்ணிக்கணும். அடிபணிந்தவர்கள் மேலை குற்றமதொழித்து அருளுபவன் ஒன்னா பண்ணிக்கணும். அப்போ பற்றலர்தம் முப்புறம் எரித்தவன், திருவடி பணிந்தவர்கள் யாரோ அவர்களது மேலை குற்றமது ஒழித்து. மேலை குற்றமது ஒழித்துன்னா என்ன? மேலை குற்றமாவது அடுத்த பிறவிக்கு ஏதுவாக வருகின்ற வினை, அந்த வினை வராம தடுத்து. எனவே பிராரப்த கர்மத்தினாலே ஆகாமியம் ஏறாம, ஆகாமியம் சஞ்சிதமா வராம ஒழித்து அருள் செய்வன் அப்படின்னு அர்த்தம். அதனால மேலை குற்றம் அது ஒழித்து. சில பேர் மேலை குற்றம் என்பதுக்கு முன்னே கிடந்த சஞ்சிதம் பிராரப்தம் எடுத்துக்கொண்டு வந்தோம் இல்லையா, அதுபோக மிச்சம் இருக்கிற சஞ்சிதம் என்று சொல்லுகிறார்கள். எப்படி பார்த்தாலும் சிவபரம்பொருளை வழிபடுவதனாலே பிராரப்த கர்மத்தினாலே ஆகாமியம் ஏறுவதும், ஆகாமியத்தினாலே சஞ்சிதம் சேருவதும், சேர்ந்து கிடந்த சஞ்சிதம் இருப்பதும் ஆகியவைகள் எல்லாமே இல்லையாய் போகும் அப்படிங்கிறது கருத்தாக வைத்துக்கொள்ள வேண்டும். மேலை குற்றமதொழித்து அருளு கொள்கையினன் வெள்ளில் முதுகானில் பற்றவன். காடு, முதுகாடு, சுடுகாட்டுக்கு முதுகாடுன்னு பேர். வெள்ளில் வெண்ணிறமாயிருக்கின்ற எலும்பும் சாம்பலும் கிடக்கின்ற. வெள்ளில் என்பதுக்கு விழாமரம் என்று உரை சொல்றது ஒரு வழக்கம் உண்டு. வெள்ளில் முதுகானில் பற்றவன் இசைக்கிழவி பாரிடம் போதும், பாரிடம் இசைக்கிழவியால் ஏத்த என்று அர்த்தம் பண்ணணும். இசைக்கிழவி பாரிடம் அது ஏத்த நடமாடும் துற்ற சடையன். துற்ற சடை, நெருங்கிய சடைன்னு அர்த்தம். துற்ற சடை அத்தன் உரைகின்றபதி தோணிபுறமாகும். இத பாட்டில் திரிபுரம் எடுத்து சொன்னார். வழிபடுவதனாலே மேலை குற்றம் நீங்கும். மேலை குற்றம் மேலைக்கு வருகின்ற குற்றம். மேலைக்கு வருகின்ற குற்றம் என்பது ஆகாமியத்தை தான் குறிக்கும் நேரம். அப்போ அது சஞ்சிதமா போகும். அப்போ பிராரப்த கர்மத்தை புசித்து கொண்டிருக்கின்ற காலத்தும் வழிபாடு செய்வதனாலே ஆகாமியம் ஏறாது, சஞ்சிதமும் தொலைந்து போகும் அப்படிங்கிற செய்தி இந்த பாட்டில் சொல்லப்பட்டிருக்கிறது. இது வழிபாட்டினுடைய பலன்கள். எங்க போனாலும் நாம அடுத்த பிறவி இல்லாம பண்ணிக்கிற உபாயத்தை தான் பார்த்துட்டு இருக்கிறோமா தவிர, இங்கே அனுபவிக்கின்ற நன்மை தீமைகளை பற்றி எல்லாம் எங்கேயோ ஒரு இடத்துல வரும். பெரும்பாலும் ஆகாமியம் தீர்வது, சஞ்சிதம் தீர்வது, மேலை பிறப்பு வருவது, இதுதான் நாம் கருதி வழிபாடு செய்கிறோம். இதுதான் வழிபாட்டின் பலன். இதை எதுக்காக நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன்னா, நான் வழிபடுறேனே, தினம் வழிபடுறேனே, எனக்கு ஒன்றும் கிடைக்கலையே அப்படின்னா, எது கிடைக்கணுமோ அது கிடைக்கும். எது வேண்டி வழிபடணுமோ அதை வேண்டி வழிபடணும். அதுதான் முக்கியம். மற்றதெல்லாம் அவன் கொடுத்தது அது வரும், வந்து கொண்டிருக்கும், போகும். அந்த பக்குவம் வரணும். அது இல்லாமல் சும்மாட்டு என்ன உங்கள் சாமி வெறும் மொட்டை சாமி, அது அது ஒன்றும் கிடையாது, பாருங்கள் அங்கே பாருங்கள், அது பட்டு கொடுத்து அலங்காரம் பண்ணி என்ன ஆனந்தமாக நிற்குது, அதை கும்பிட்டா நிறையா கிடைக்கும் அப்படின்லாம் சொன்னால் அது அந்த சாஸ்திர அமைப்பு தெரியாமல் பேசிக்கொள்கிற பேச்சு என்று தான் அர்த்தம். அதுக்காக எம்எல்ஏ வருவது வராதானா வரும். அவங்க நீங்கள் கேட்டாலும் கேட்காட்டாலும் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கான். அதை எப்படி அனுபவிக்கிறீங்க, அனுபவிக்கிறதுனால நீங்கள் மேலே என்ன பண்ணிக்க போகிறீங்க அப்படிங்கிறது தான் நமக்கு முக்கியம். அந்த மேலை குற்றமது ஒழித்தருளு கொள்கையன், இந்த தொடர் ரொம்ப முக்கியமாக ஞாபகம் வைத்துக் கொள்ளும். இந்த பாட்டு பண்ணமரும் நான்மறையர் நூன்மறை பயின்ற திருமார்பில் பெண்ணமரும் மேனியினர் தம் பெருமை பேசும் அடியார் மெய் திண்ணமரும் வல்வினைகள் தீர அருள் செய்தல் உடையான். பண்ணமரும் நான்மறையர் நூல்முறை பயின்ற திருமார்பின் பெண்ணமரும் மேனியினர், ரெண்டும் இறைவனை குறிப்பது. பண்ணமரும் நான்மறையர், ஒலியோடு கூடிய மறை. சாமவேதம் இசை வடிவமாக இருப்பதல்லவா,
அதனால பண்ணமரும் நான்மறையர், நூல் முறை பயின்ற திருமார்பில் பெண்ணமரும் மேனியன். அவன் புரிநூல் அணிந்தவன் என்று சொல்றது வழக்கு. அதனால நூல் முறை பயின்ற திருமார்பில், அதுல பெண்ணமரும் பெண்ணமரும் மேனியினர், ஒருகால் உமையம்மையை கொண்டிருக்கின்ற வடிவத்தை உடையவர். தம் பெருமை பேசும் அடியார் மெய்த்திண்ணமரும் வல்வினைகள் தீர அருள் செய்தல் உடையான். தம் பெருமை பேசும் அடியாருடைய வல்வினைகள் தீரும்படியாய் அருள் செய்தலை உடையவன். யார் இறைவனுடைய புகழை பேசுகிறார்களோ அவர்களுடைய வலிய வினையை தீர்க்கக்கூடியவன். தம் பெருமை பேசும் அடியார் வல்வினைகள் தீர அருள் செய்தல். எத்தகைய வல்வினை? திண்ணமரும் வல்வினை, திண்ணென்று பொருந்தி இருக்கின்ற வல்வினை. எவ்வளவு சிரமப்பட்டாலும் நம்மை விட்டு போகாது, பயன் தந்தே போகக்கூடிய வினை, திண்ணமரும் வல்வினை. அந்த வல்வினைகள் தீரும்படியாய் அருள் செய்வான் என்று சொன்னார். துண்ணென விரும்பு சரியை தொழிலர் தோணிபுரமாமே. மேலையெல்லாம் பாடுபவர்கள் சொன்னோம். இங்கே சரியை தொழிலாளர்கள், சரியை தொழில் செய்பவர்கள் வழிபடுகின்றதை சொல்லுகிறார்கள். நான் முன்னே சொல்லியிருக்கிறோம், சிவாலயத்தில் 4 வகையான நெறியிலே நிற்பவர்களும் சென்று வழிபடுவார்கள். அவர்களுக்கும் அவரவர்கள் திறத்திலே நின்று அவன் அருள் செய்வான் அப்படின்னு சொல்லி இந்த பாட்டில் சரியை தொழிலர் தோணிபுரம். துண்ணென விரும்பு சரியை தொழிலர். துண்ணென ஒலிக்குறிப்பு, விரைவாக என்று இங்கே சொல்ல வேண்டும். விரும்புகின்ற சரியை தொழில் புறத்தொழிலாவது நந்தவனம் வைத்தல், தீர்த்தம் சுமந்து கொடுக்கிறது, பூசைக்கு வேண்டிய பொருளை தயார் பண்ணி கொடுக்கிறது, இந்த மாதிரி தொழில்களுக்கு புறத்தொழில் என்று பெயர். அப்படி செய்பவர்கள் சென்று வழிபடுகின்ற இடம். துண்ணென விரும்பு சரியை தொழிலர் தோணிபுரமாகும். தென் திசை இலங்கை அரையன் திசைகள் வீரம் விளைவித்து வென்றிசை புயங்களை அடத்தருளும் வித்தகன். வித்தகன் மேன்மை உடையவன், சாமர்த்தியம் உடையவன். புயங்களை அடர்த்து அருளும், அடர்த்து அவன் வருந்தவே அவனுக்கு அருளும் செய்த. அப்ப அடர்த்தல் மட்டும் அவன்கிட்ட இல்லை, அருளுதலும் இருக்கும். அடர்த்து அருளும் வித்தகன். புயங்கள் சாதாரண புயங்கள் அல்ல, வென்று இசை புயங்கள். திசைகள் தோறும் வீரத்தை தோற்றுவித்து வெற்றி பெற்று நின்ற புயம். தென் திசை இலங்கை அரையன் திசைகள் வீரம் விளைவித்து வென்று இசை புயங்களை அடர்த்து அருளும் வித்தகன் இடம். சீர் ஒன்றிசை இயற்கிழவி பாட மயிலாட வளர் சோலை துன்று செய்ய வண்டுமலி தும்பி முரல் தோணிபுரமானே. சோலையில மயில்கள் ஆட, வண்டு தும்பி முரல, அதனாலே ஒன்றிய இசையோடு கூடிய இயற்கிழவி பாடல். அப்போ இசையோடு கூடிய இயற்பாடலை பாடுகிறார்கள். மயில் ஆடுகிறது, வண்டும் தும்பியும் முரல்கின்றன. அப்படிப்பட்ட இசைமயமாய் பொருள் நிறைந்த சொல்லோடு கூடிய பாடல் மயமாய் இருக்கின்ற சோலை சூழ்ந்த தோணிபுரம். அந்த தோணிபுரத்தில் இத்தகைய வழிபாடுகள் நடக்க வேண்டும். மேலே வந்த வழிபாடுகளை நான் சேர்த்து கொள்ள வேண்டும். நாற்றமிகு மாமலரின் மேலையனும் நாரணனும் நாடி ஆற்றல் அதனால் மிக அளப்பரிய வண்ணம் எரியாகி ஊற்றமிகு கீழுலகும் மேலுலகும் ஓங்கி எழு தன்மை தோற்றம் மிகு நாளும் அறியான் உறைவு தோணிபுரமாமே. லிங்கோத்பவ மூர்த்தி அப்படின்னு மாகேஸ்வர மூர்த்தத்தில் ஒரு மூர்த்தி சொல்கிறோமில்ல, அந்த மூர்த்தி பற்றி முழுசாக பாடியிருக்குது, இங்கே பார்த்து கொள்ளலாம். நாற்றம் மிகு மாமலரின் மேல் அயனும், நாற்றம் என்பது வாசனை, எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். நாரணனும் நாடி, அதுக்கு மேல் இருக்க தொடர் தான் கவனிக்கணும். ஆற்றல் அதனால் மிக அளப்பரிய வண்ணம். ஆற்றல் அதனால் அளக்க முனைந்தார்கள் அவர்கள். ஆற்றலினாலே அளக்க முடியுமோ? இறைவனை நாமும் சாஸ்திரத்தில் அறிந்து கொள்வதற்கு முயலுகிறோம். சாஸ்திரத்தை 2 பகுதியாக வச்சிருக்கிறோம். முதல் 6 சூத்திரம், 2வது 6 சூத்திரம். முதல் 6 சூத்திரம் அளவைகளால் அறிவது, 2வது 6 சூத்திரம் அனுபவத்தால் அறிவது. அதை சிவஞான போதம் பாயிரத்திலேயே சொல்லி இருக்கிறார். நாடி அப்படின்னு அளவைகளாலே ஆராய்ந்தறிந்து, அளவைகளால் ஆராய்ந்தறிந்து என்பது முதல் 6 சூத்திரத்தில். அப்புறம் பின்னால் இருக்கிறது கண்டு. கண்டு என்பது அனுபவத்தால் அறிவது. இப்படி அனுபவத்தால் அறிய முயன்றால் அவன் அறிய வருவானே என்று, அளவுகளால் அறிய முயன்றால் சொல் மாத்திரமாக அறியப்படுவான், வேறு வகையாக அறியப்பட மாட்டான். அப்படி அளவுகளால் அறியப்படுகிற பொழுதும்
குருவருளின் வழி நின்று சாஸ்திரங்களை ஓதினா ஓரளவு கிடைக்கும். அதுவன்றி நான் அறிவேன் என்று தன்முனைப்போடு நின்றா நிச்சயமா கிடைக்காது. அவர்கள் இருவரும் தன்முனைப்பினாலே அறிய முயன்றார்கள். அதனாலே அவன் அறியப்படாதவனாக ஆயினான். அதுதான் ஆற்றல் அதனால் மிக அளப்பரிய வண்ணம். அளப்பரிய, அளத்தற்கு அறிய, அளப்பு அறிய, அளப்பு அளத்தல், அளத்தலுக்கு அறிய. அளத்தல்னா அளவைகளினாலே அறிதல். எவ்வளவு கீழே இருப்பான், எத்தனை யோசனை தூரம் கீழே போகும், எத்தனை யோசனை தூரம் மேலே போகும் என்று நீட்டல் அளவை போட்டு அளக்க முயன்றான். கண்ட பொருளா இருந்தா நீட்டல் அளவுக்கு கிடைக்கும். அது வியாபக பொருளாச்சு, அது எப்படி எந்த அளவுக்கு கிடைக்கும்? அதனால உயரமோ அகலமோ பரப்போ எதுவுமே பார்க்க முடியாது. ஆற்றல் அதனால் மிக அளப்பரிய வண்ணம் எரியாகி எவ்வளவு தூரம் போனான்? ஊற்றமிகு கீழுலகும் மேலுலகும் ஓங்கி. கீழுலகும் மேலுலகுக்குமாவது ஓரளவு எல்லை இருக்குது. நாம் 2ஆம் யுகத்தில் அண்டங்களின் இயல்பு படிக்கிற பொழுது அவர் அந்த கணக்கெல்லாம் போட்டு காட்டியிருக்கிறார், பார்க்கலாம். அந்த அளவையாவது நீங்க தேடிட்டு போனீங்கன்னா அதுக்கு மேலே இது போயிட்டே இருக்கும். அதான் நம்ம பாதாளம் 7 நின்கீழ் சொற்கழிவு பாதமலர் போதார் புனை முடியும் எல்லா பொருள் முடிவு. அதனால கீழே எவ்வளவு தூரம் தோண்டி கொண்டு போனாலும் அது கீழே போய்கொண்டே இருக்கும், மேலே எவ்வளவு தூரம் பறந்து கொண்டு போனாலும் அது போய்கொண்டே இருக்கும். ஊற்றம் மிகு கீழுலகும் மேலுலகும் ஓங்கி எழு தன்மை தோற்றம் மிக. இதான் லிங்கோத்பவமூர்த்தி. நாளும் அறியான், நாளும் எந்த நாளும் அறிய முடியாதவனாக. செங்கண் நெடுமாலும் ஜென்றிடந்தும் காண்பறிய பொங்கு மலர்பாதம் அப்படின்னு சொல்றான். நாளும் அறியான் உறைவு தோணிபுறமான். உறைவு, உறையும் இடம் என்று. மூடு துவர் ஆடையினர் வேட நிலை காட்டும் அமநாதர். துவராடை எல்லாரும் தெரிஞ்சு சொல்லு, காவியாடை. கேடு பல சொல்லிடுவர், கேடு பல சொல்லிடுவர். திருஞான சம்பந்தர் காலத்துல புத்த மதமும் சமண மதமும் பரவி இருக்க அதை ஒடுக்கி வைதிக சமயத்தை மேலோங்க செய்ய முயன்றவர்கள் அல்லவா அவர்கள். அதனால அவர்களிடத்தில் குற்றங்களை எடுத்து சொல்லி காட்ட வேண்டும். கேடு பல சொல்லிடுவர் அம்மொழி கெடுத்து அடைவினான் அக்காடு பதியாக நடமாடி மடமாதொடு இருகாதில் தோடு குழை பெய்தவர் தமக்கு உறைவு தோணிபுறமானி. அந்த மொழியை கெடுத்து புத்தத்தையும் சமணத்தையும் அழித்து அப்படின்னு அர்த்தம். அடைவினான் முறையினாலே அழித்து அக்காடு பதியாக நடமாடி மடமாதொடு இருகாதில் தோடு குழை பெய்தவர் தமக்கு. மடமாதொடு நடமாடி உரை தோணிபுறம். இருகாது தோடு குழை பெய்து, தோடு குழை பெய்தவர் தமக்கு உறைவு தோணிபுறமான். துஞ்சிருளின் நின்று நடமாடி, மேல அல்லெறி கை ஏந்தின்னு படிச்சோம் இல்லைங்களா, அதுதான் துஞ்சிருளின் நின்று நடமாடி மிகு தோணிபுரம் மேய மஞ்சனை. மைந்தன் என்ற சொல்லு மஞ்சன். மஞ்சனை வணங்கு திருஞான சம்பந்தன் சொல்மாலை தஞ்சம் என நின்று இசை மொழிந்த அடியார்கள். தஞ்சம், இதுதான் நமக்கு புகலிடம், இதுதான் நம்ம காப்பாற்றுவது என்று கொள்ள வேண்டும். அப்ப திருப்பதிக்கும் நமக்கு என்ன உறவுன்னு தெரிஞ்சுக்கணும். இதுதான் நமக்கு தஞ்சம். எவ்வளவு பெரிய துன்பம் வந்தாலும் புகுமிடம் எது அப்படின்னா தேவார மூவர்களுடைய திருப்பதிகங்கள் தான் நமக்கு தஞ்சம். அதைத்தான் நாம் தஞ்சம் என்ற சொல்லுக்கு எளிமைன்னு அர்த்தம். தேவார பதிகம் எளிமை அல்ல, எளிமை உடையோருக்கு இடமாயிருப்பதனாலே அது தஞ்சம் எனப்படுது. எளிமை உடையோருக்கு இடமாயிருப்பது தஞ்சம். அதை தஞ்சம் புகுதல்னு சொல்றது இல்லைங்களா, அதனால தஞ்சை கிளவி எண்மை பொருட்டே அப்படின்னு சொல்லி சூத்திரம். அதனால அதுக்கு எளிமை அப்படின்னு அர்த்தம். எளிமை உடையாருக்கு அருள் செய்கின்ற இடத்தை தஞ்சம்னு சொல்றோம். தஞ்சம் என நின்று இசை மொழிந்த அடியார்கள் தடுமாற்றம் வஞ்சம் இலர் நெஞ்சிருளும் நீங்கி அருள் பெற்று வளர்வாரே. தடுமாற்றம் வஞ்சம் இலர் தனித்தனியா அர்த்தம் பண்ணிக்கொள்ளணுங்க. தடுமாற்றம் இலர் வஞ்சம் இலர் நெஞ்சிருளும் நீங்கி அருள் பெற்று வளர்வாரே. இந்த தொடர்ல ஒரு விஷயம் 5 எழுத்து இருக்கு. 5 எழுத்து அனுபவமும் அந்த தொடர்ல இருக்கு. என்ன இருக்குன்னு பார்த்துக்கொள்ளுங்க. தடுமாற்றம் வஞ்சம் இலர், நகரம் இல்லாம போகும்.
நெஞ்சிருளும் நீங்கி மகரம் இல்லாம போகும். அருள் பெற்று வகரத்திலே சேரும். வளர்வார் சிகரத்திலே நிற்கும். 5 எழுத்தும் அந்த தொடரில் இருக்கு. அதான் நமக்கு வேண்டியது. நகர மகரம் நீங்கணும், வகரத்திலே பதிய வேணும், அது சிகரத்திலே கொண்டு வந்து சேர்க்க வேணும். என்னங்க அப்படியா? தடுமாற்றம் வஞ்சம் இலர், இது நகாரத்தினுடைய நீக்கம், மாயாமல கண்மமலத்தினுடைய நீக்கம். மாயாமலம் தான் தடுமாற்றம் கொடுப்பது, வஞ்சம் செய்வது. அது காரணமாகத்தான் நாம் வினையை பெருக்கிக் கொள்ளுகிறோம். ஆகையினால தடுமாற்றம் வஞ்சம் இலர் என்பது நகாரம் இல்லாமல் ஆவர், மாயை கண்மங்கள் இல்லாமல் ஆவர் அர்த்தம். நெஞ்சிருளும் நீங்கி, இருள் என்பது ஆணவ மலத்தை குறிப்பது, அதுக்கு எழுத்து மகரம். எனவே மகரம் இல்லாதவராக ஆவர். அப்போ நமசிவாய் என்பது நானவம் மானவம் போச்சுன்னா மிச்சம் 3 இருக்கும். அதுதான் நமக்கு அனுபவம். அதில் அருள் பெற்று முதல்ல கிடைக்கக்கூடியது வகரம் தான். சொல்கிறபோது நமசிவாயன்னு சொன்னாலும் கூட நம்ம யா, இந்த பக்கம் நாவு மாவு இருக்குது, அது போயிடுது. அது போய் தான் யா வாவோடு சேரும். யவ சி அப்படித்தான் வரணும். அப்போ அருள் பெற்று, அருள் பெற்று என்பது வகரத்தை பெற்றுன்னு அர்த்தம். அப்புறம் வளர்தல், வளர்தல் வந்து நீண்டு தங்கி இருத்தல். எங்கே நீண்டு தங்கி இருக்க போகிறோம்? சிகரத்தில் தங்கி இருக்க போகிறோம். அப்போது இந்த ஒரு தொடர் 5 எழுத்தையும் குறித்து ஆன்மாவுக்கு மலமாயா கண்மங்கள் நீங்கி திருவருள் பெற்று சிவத்தை அடைந்து ஆனந்த அனுபவம் பெறுகின்ற வரையிலும் ரொம்ப சுருக்கமாக சொல்லியிருக்குதுங்கிறது தெரியாது. ரொம்ப கவனமாக படிக்கணும். கொஞ்சம் சாஸ்திரமும் வேணும். அந்த சைவ சித்தாந்த சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னு தெரிஞ்சிருந்தால் தான் இதை கண்டுபிடிக்க முடியும். அப்படி படிக்கணும். இந்த தொடர் ரொம்ப அருமையான தொடர். தடுமாற்றம் வஞ்சமிலர் நெஞ்சிருளும் நீங்கி அருள் பெற்று வளர்வாரே அப்படிங்கிறது ரொம்ப அருமையான தொடர். இந்த வகையில் இந்த பதியத்தை முடித்துக்கொண்டு